கண் வந்து ஆண்டவனை பார்க்கலையோ அந்த கண் வந்து கரனை சுயந்து அழுகுங்கிறார். கரணின்னு என்ன அர்த்தம்? அதான் அப்பெல்லாம் படியில் கிலோ ஆகிப்போச்சு. இப்போ லிட்டர் ஆயிடுச்சு. லிட்டர்ங்கிறது 5 அழகு, 1 கிலோங்கிறது. ஒரு படி 8 அழகு, ஒரு படி 8 படி, ஒரு மரக்கா, அந்த மரக்கா ஒரு களம். அவ்வளோ நீர் செஞ்ச கண்ணு அது. அவ்வளோ தண்ணி வருமா அந்த கண்ணில். எந்த கண் ஆண்டவனை பார்க்கலையோ அந்த கண்ணில் அவ்வளோ தண்ணி வருமா கரனை அழுக. இந்த கை குவிக்காத ஆண்டவனை பார்த்து குவிக்காத கை இருக்கேன். கை என்ன கைன்னா பலியாக்க நீர் கைங்க அப்படிங்கிறார். பலினா பிச்சை. எவன் வந்து ஆண்டவனை கையால வணங்கலையோ அவன் கை வந்து பிச்சை தான் நீண்டு போகும் அப்படிங்கிறார். அதனால ஆண்டவனை வணங்கணும், அவன் கண்ணால பார்க்கணும், அவனை வணங்கணும். வணங்கி அது வந்து அவனை நம்ம சரண்டர் ஆகணுங்க. மகாபாரதத்தில் திரௌபதி கதை பார்க்குறேன் இல்லையா, 5 பேரை வேறுங்கள் தானே. அவங்க எதிரில் வந்து திரௌபதி தூரிடுறாங்க இல்லையா, தூரிடுறான் இல்லையா. முதல்ல என்ன செய்யறா, 5 பேரையும் கேட்குறா, உங்கள் எதிரில் செய்கிறானே நியாயமானு கேட்குறா. இங்கே வந்து பெரியவனெல்லாம் கேட்குறா. யாருமே அவனுக்கு ஒத்தாசி வரல. தானே முடிஞ்சது கையில் அமைச்சு பார்க்குறா, முடியல. கடைசியில் கண்ணான கை தூக்கினா, 2 கை தூக்கிட்டா. அவன் சேலை வந்தது. என்ன அர்த்தம்? ஏன் இது மாதிரி எழுதினாங்க கதையை? நான் வந்து நம்மளால முடியாது நினைச்சா முடியாது. சரணாதி அடைஞ்சு நான் விட்டேன். சரணாதி அடைஞ்சாலும் வச்சுங்க, அவன் பார்த்துக்கலாம். நம்மளை நம்ம சரணாதி அடையில, நம்ம சரணாதிங்கிறது கம்ப்ளீட் சரண்டர் அவுட் ஆயிடணும். மகாபாரதத்தில் திரௌபதி கதை அதான் சொல்லுதுங்க. அதே போல அர்ஜுனன் கதவுல இருப்பாரு மகாபாரத கூட. அர்ஜுனன் என்ன செய்யறான், காட்டை அழிக்கிறான். காட்டை அழிச்சோடனே அங்கிருந்து ஒரு பாம்பு மாத்திரம் பறந்து போய் அது எதிரியான்னு கேட்டே போதான். கர்ணன் சொல்றான், நான் தான் அவனுக்கு எதிரி அப்படிங்கிறான். 100 குடம் பால் ஜனம் ஊற்றி வளர்த்தியானா அவன் வந்து அவன் உதறாங்குது. ஆனால் அந்த பாம்பை வளர்க்குறான். வளர்த்து வரும்போது கடைசியாக சண்டை வரும்போது குந்தியெல்லாம் சொல்ல, உனக்கு குந்தி வர வாங்கிட்டா, ஒரு பாலத்துக்கு வரக்கூடாது, வர வாங்கிட்டா. சண்டை நடக்குது. கண்ணன் தேர் ஓட்டுறான் அர்ஜுனனுக்கு. கர்ணன் வந்து அம்பு விடுறான். அம்பு விடும்போது கழுத்துக்கு நேராக குறி வச்சு அம்பு விடுறான். நாகசத்தை விடுறான். அவன் தலை எடுத்துட்டு வந்துடும் சொல்லி இது போகுது. இப்போ அங்கே கண்ணன் என்ன செய்யலாம் தெரியுங்களா? ஆனால் தேரோட்டி சொல்கிறான், கண்ணன் சொல்கிறான், கண்ணை உட்காந்துங்க ஏதாவது சூடு செஞ்சிருவான், மாடு குறி வச்சு அனுப்புன்னு சொல்கிறான். ஆனால் கண்ணன் வந்து கழுத்து குறி வச்சு அனுப்புகிறான். அந்த நாகாசனம் அர்ஜுன் நோக்கி வருது. அது வரும்பொழுது கண்ணன் என்ன செய்யறான், தேர் சும்மா அமுக்குறான். அவ்வளோதான். கழுத்துக்கு வந்து தலைக்கு வந்து தலைப்பாடு போயிடுச்சு. இப்போ இது வந்து ஏன் போச்சுங்க? அங்கே வந்து கண்ணன் துணைக்கிறதான் அவனுக்கு, ஆனாலும் அது போச்சு. போல அவங்க ஆண்டவன் துணை இருந்தான்னா எந்த வேலை செஞ்சாலும் நம்ம எந்த வேலையும் நம்மளுக்கு வந்து தாக்காது. இப்போ பக்திமான மனசு எப்படி இருக்குன்னு சொன்னால் மகாபாரதம் அழகாக சொல்றது, ஒழுக்கெல்லாம் சொல்லுதுங்க. இப்போ சண்டை வருது, துரியோதனுக்கும் தர்மருக்கும் சண்டை வருது. சண்டை ஆரம்பிக்கணும், திருமணம் பண்ணிட்டாங்க. துரியோதனன் போய் எங்கே நாள் கேட்குறான் தெரியுமா? சகாதேவன் தான் நாள் கேட்குறான். பஞ்சபாண்டவர்கிட்ட சண்டை போட போகிறான். அந்த சகாதேவன்கிட்ட போய் நான் சண்டை ஆரம்பிக்கணும், என்னைக்காக நாள் வச்சு ஒன்று கேட்குறான். சகாதேவன் வந்து தொழில் தர்மம், அழகாக நாள் வச்சு இந்த அமாவாசை அன்னைக்கு போ சடா ஜெயிச்சுதான் சொல்லி நாள் வச்சு விட்டுதான். அப்போ கண்ணை பார்த்தான். தர்மன் சொல்கிறான், ஒரு தம்பி தான் நாள் வச்சு கொடுத்துருக்கான், உனக்கு துரோகம் பண்ணிட்டான், தம்பி துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி சொல்கிறான். சகாதேவன் நாள் வச்சு விட்டான் பாருங்க. அதாவது தொழிலில் ஒரு ஒழுக்கம், நேர்மை. இது வந்து கேட்குறான், எதிரி தான் கேட்குறான், சண்டை போட தான் கேட்குறான், அழிக்க தான் கேட்குறான். இருந்தாலும் கூட தொழில் தர்மம் இருக்கா பாருங்க. சகாதேவன் தர்மப்படி நாள் வச்சு கொடுத்துட்டான். கடைசியில் கண்ணன் என்ன செய்யறான், ஒரு நாள் முன்னாலேயே தர்ப்பணம் பண்ணுறான். சூரியன் பார்க்குறாரு, நாளைக்கு தான் அமாவாசை, இன்னைக்கே தர்ப்பணம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. சந்தனம் பார்க்குறாரு, 2 பேரும் இறங்கி வர்றாங்க. இறங்கி கண்ணனை கேட்குறாங்க, கண்ணா இன்னைக்கு அமாவாசை இல்லை, நாளை தான் அமாவாசை, நீங்கள் தர்ப்பணம் பண்ணிட்டேன்னு கேட்குறாங்க. இப்போ கண்ணன் சொல்கிறான், சூரியன் சந்திரன் சேர்ந்தா தானே அமாவாசை, 2 பேரும் நீ சேர்ந்துட்டீங்கல்ல, இதுதான் அமாவாசைன்னு சொன்னான். துரியோதனை பார்த்தான், நாளைக்கு நிறுத்தவே இன்றைக்கு வந்துட்டேன்னு சொல்லி அவசரம் ஆறான பலி ஒரு சண்டை ஆரம்பிக்கிறான். சண்டை தோற்று போனான் இல்லையா? அது மாதிரி என்ன சொன்னாங்க, அமாவாசைக்கு முன்னாலே எது வேலையும் செய்யாது, அமாவாசை முன்னாலே எதுவும் செய்யாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதான் செய்ய வேண்டாம்னு சொல்லுது. ஏன்னா துரியோதனை தோற்று போனதுனால கண்ணன் காப்பாற்றலாம் இல்லையா? நாள் வச்சு கொடுத்தா கூட துணை, ஆண்ட துணை நமக்கு வேணுங்க. அது பக்தி வேணுங்க. நமக்கு பக்தி வந்து உண்மையான பக்தியாக இருக்கணும். இதுதான் நம்ம ஜெயிக்கலாம். பக்தர்கள் அடையாளம் என்ன செய்வீங்களா? அதுவும் பாரதத்தில் வருதுங்க. மகாபாரதம் பெரிய அவ்வளோ எழுதியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, சண்டை நடக்குது, தொடர்ந்து துரியோதனன் தோத்துட்டே வரான். துரியோதனன் பார்க்குறான், பெரியவன் சொல்கிறான், நீங்களாம் இருக்கீங்க,
பீஷ்மர், துரோணர், அஸ்வத்தாம, கர்ணன் எல்லாம் இருக்கீங்க. அவங்க வந்து வெறும் 5 பேர். இவ்வளோ நாள் சண்டை போட்டு அவனை ஜெயிக்கிறான்னு என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து எங்கிட்ட ஒழுங்காக எனக்காக சண்டை போடலை, நீ அவன் பக்கம் இருக்கீங்கன்னு சொல்கிறான். இப்போ என்ன சொல்கிறான், 4 பேர் சண்டை நிற்கணும் உழைச்சு சொல்லு அப்படின்னா. கட்சி அவங்க பெரிய விஷயம் சொல்கிறாங்க, நாளைக்கு ஒரு பெரிய படையை அனுப்பு, தருமை தண்ணியை விட்டுடு, பீமன், அர்ஜுன், 4 பேரையும் வேற பக்கம் அழைச்சிட்டு போயிடு. தருமன் நீ பெரிய படையை அழைச்சிட்டு போ, நீ சண்டை போட்டு தருமனை பிடிச்சிட்டு வந்துடு. ஒரு நாளைக்கு தர்மம் இங்கே இருந்தாருன்னா அவன் எல்லாரும் செத்து போயிடுவாங்க. யாருக்கு சொன்னால் தர்மம் செத்து போயிடுவான், சண்டை முடிஞ்சோன்னா வெளி சொன்னாங்க. அதே போல் துரியானே பெரிய படையை அனுப்பிச்சு 4 பேர் தனியாக அழைச்சிட்டு போயிட்டான். தர்மன் தனியாக அழைச்சிட்டு வந்தான், சண்டை போட்டான், ஜெயிச்சான். தர்மனை பிடிச்சி தேரில் வச்சு தூக்கிட்டு போகிறான். சாயந்தரம் ஆகுது. அந்த நேரத்துக்கு கண்ணன் தங்கு ஊதுறான். 4 பேர் ஓடி என்ன அண்ணன் கேட்குறாங்க. தர்மன் தூக்கிட்டு தர நல்லா சண்டை பண்ணி சொல்கிறான். உடனே தர்மனை மீட்கணும். அப்போல்லாம் சண்டை வந்து 6 மணிக்கு நின்று போயிடும், அஸ்தமனா நின்று சண்டை நின்று போயிடும். அதுக்குள்ளே தர்மனை மீட்டாகணும். அவசரமாக கிளம்புறாங்க சண்டைக்கு. பீமன், அர்ஜுனெலாம் கிளம்புறாங்க சண்டைக்கு போகிறதுக்கு. யாராவது என்ன செய்யலாம், துரோகிட்ட வந்து அவன் பால் குடின்னு கேட்டு வாங்கிட்டு பால் சாப்பிட்டு படுத்துட்டான். கிளம்பல, சண்டைக்கு போகலவன். துரோகியும் சந்தேகப்படுறான். தர்மம் போன பண்ண விட்டுட்டாரா, படுத்துட்டாருன்னு சொல்லி சந்தேகப்படுறான். கண்ணை வந்து சொல்கிறான் சாதனை, என்னை காட்டி கொடுக்காத, சண்டை போடுற மாதிரி பாசாங்காவது பொண்ணு சேர்ந்துவான்னு சொல்கிறான். சகாதேவன் வந்து அந்த நேரத்தில் கற்பனை பண்ண மனசுக்குள்ள சண்டை முடிய போகுது, சூரியஸ்தானம் வரப்போகுது, அந்த தர்மரை மீட்டாகணும், அதையாக போயிட்டுருக்குறாங்க. அப்போ வந்து அமைதியாக வந்து பால் சாப்பிட்டு அவன் படுக்கிறான்னு சொன்னால் அவன் மனசு எப்படி இருந்தது? அந்த இடத்துல இவரோட அமைதியாக அவன் மனசு இருந்தது. எப்படி, என்ன காரணம்? என்ன காரணம் சொன்னால் முன்னாடியே வரம் வாங்கியிருக்கான் அவன். முன்னால் போகணும். அதாவது வனவாசம் முடிஞ்ச உடனே தூது அனுப்புகிறாங்க இல்லையா, யார் அனுப்புறான்னு தீர்மானம் பண்ணுறாங்க. கண்ணன் அனுப்புறான்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. கண்ணன் என்ன செய்யறான், நான் சொல்றது கதை தான் இது, பாரத நீங்கள் கேட்ட கதை தான் இது. இந்த மாதிரிலாம் எத்தனையோ முறை பாரதம் ஒழிச்சுட்டே இருக்கும். நான் சொல்ல வர்றது வந்து இப்போ ஏன் சொன்னால் காரணம் சொல்ல வரதான் சொல்ல வராது. தர்மருக்கு போய் என்ன பண்ண, தர்மர்கிட்ட கேட்குறாரு அந்த கண்ணன், நான் போய் என்ன சொல்கிறேன்னா, நீ வாக்குத்த மாதிரி பாதி ராஜ்யம் பொண்ணு கேளு, அவன் தரமாட்டான். 5 ஊரை கேளு, அவன் தரமாட்டான். 5 வீட்டை கேளு, அவன் தரமாட்டான். 5 அடி மண்ணு கேளு, அவன் தரமாட்டான். வந்துரு, காட்டிலேருந்து பழகிதான் அப்படியே சொல்லலாம்னு சொல்லிட்டார். பீமன்ட்ட போய் கேட்டார் கண்ணன். பீமன் என்ன சொன்னான், அவன் தொடையை அடித்து முறிக்கிறேன் சபதம் பண்ணியிருக்கிறேன், அவன் சண்டையை 4 வச்சிருந்தான்னு சொல்லிட்டான் பீமன். அர்ஜுனன் கிட்ட கேட்டார். அவன் சொன்னான், ஒன்று 4 நாளில் கரணா இருக்கணும், சண்டையை 4 விட்டான்னு சொல்லிட்டான். இப்போ நகுலன் கிட்ட கேட்டார். நகுலன் என்ன சொன்னான், எங்கள் அண்ணா என்ன சொன்னாரோ அதான் சொல்லிட்டான். அடுத்து என்ன கேட்கணும், சகாதேவனை கேட்கணும் இல்லையா, சகாதேவனை கேட்கல, திரௌபதி கேட்குறான் போய் என்னமா செய்யணும்னு சொல்லிட்டு. அண்ணா நான் கூந்தல் வச்சு விட்டுதானே தெரியலையா, இதுக்கு ரத்தம் சேர்ந்தா கூந்தல் முடிக்கணும், சண்டை 4 வச்சான்னு சொல்லிட்டு அவ்வளோ. அப்புறம் கண்ணன் என்ன செய்யறான், சகாதேவன் தனியாக அழைச்சிட்டு போகிறான். அழைச்சிட்டு போயிட்டு பெரிய மண்டபம், 1000 கால மண்டபம், அது உள்ள அழைச்சி உட்கார வச்சுட்டு, சகாதேவன் நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டான். கண்ணன் ஏன் தனியாக அழைச்சிட்டு போனாங்க, இவனே தனியாக அழைச்சி போய் கேட்குறான், என்ன சொல்கிறேன்னு கேட்டான். சகாதேவன் சொல்கிறான், சண்டை நடக்கிறது நடக்காத உவங்கையில் தான்டா இருக்குது, எங்கிட்ட யார்ட்டும் இல்லை அப்படின்னா. இப்போ சண்டை என்ன செய்யணும்னு கேட்குறான். தர்மம் காட்டை செஞ்சனால அந்த காட்டை விட்டுடு, பீமனையும் அர்ஜுனையும் கொண்டுடு, நகரை விட்டுடு, நடுவில் கொண்டு வச்சுருக்கா இல்லையா, அவன் தலையை மொட்டை அடிச்சுடு. மொட்டை அடிச்சுட்டு நீ தூது போகிற பார்த்தியா, நீ அங்கே போகாமல் உன்னை கட்டி போடணும், நீ போனதான் சண்டை வரும், இல்லை கட்டி போடணும், போட்டால் சண்டை நடவான்னு சொன்னான். இதெல்லாம் செய்யலாம், என்னை கட்ட முடியுமான்னு கேட்டான். கட்டுவேனேன்னு சொன்னான். சரி, இவன் கண்ணை என்ன செய்யறான், 1000 தூள்னி 1000 கட்டனா நிற்கிறான், என்ன கட்டுறா பார்ப்போன்ட்டு. என்ன செய்யறான், உட்காந்துட்டு மனசுக்குள்ளதான் கண்ணனை கட்டுறான். மனசுல கண்ணனை கட்ட கட்ட ஒருத்தர் உருவம் பூரா மறைஞ்சு கண்ணன் சகாதேவன் உள்ள அடைக்க மாட்டான், உள்ள போயிட்டான். உள்ள போறது சொல்றான் கண்ணன் சொல்றான், சகாதேவா உன்னை வெளியே விடுறான்னா. அவன் சொன்னான், உன்னை வெளியே விடுறேன், எனக்கு ஒரு வரம் கொடு, உன்னை வெளியே விடுறேன். என்ன வரம் விடனா, சண்டை வரப்போகுது கட்டாயமா, நீ போனால் சண்டை வரப்போகுது, சண்டையில் 5 பேரையும் காப்பாற்றுறேன்னு வரம் கொடு, இன்னும் விட்டுறேன்னா. சரி, உங்கள் 5 பேர் நான் காப்பாற்றுறேன் இப்படி வரம் கொடுத்தான் கண்ணன் சகாதேவனுக்கு. அவன் சொன்னான், எனக்கு ஒரு வரம் கொடுனா, என்னன்னா சனவுடைய அது வெளியே சொல்லாதே, அந்த காப்பாற்ற வெளியே சொல்லாதேன்னு சொல்லி சொன்னான். இந்த சபை அந்த வரம் வாங்கினதுனால சகாதேவன் என்ன செய்யலாம் தெரியுமா,
தலைவனை பிடிச்சி பண்ணாங்களே, இப்போ சங்கூதி தானே அவனுக்கு தெரிஞ்சது. இவன் தானே காப்பாற்ற போகிறான், இவன் தானே காப்பாற்றணும், இவன் என்ன சண்டை கிளம்புறாங்களே காப்பாற்றுற மாதிரி. அதே அமைதி, இவருக்கு வந்து அமைதி ஏன்னா காப்பாற்றான்னு தெரியும், வரம் கொடுத்துருக்கான். அந்த வரத்தினால தன்னுடைய மனம் வந்து பக்தியினால் வந்த மனம் வந்து என்ன செய்யுது, கவலைப்படாம எந்த சஞ்சாரம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் கவலைப்படாமல் பட்டாம் பாருங்க, பால் சாப்பிட்டுட்டு. அதான் பக்தருடைய மனம். பக்தன் மனம் எப்படி இருக்குங்கிறது தான் மகாபாரத்தில் சனாதனுடைய கதை சொல்றது. ஒரு பக்தனுடைய மனம் என்னென்ன என்ன வந்தாலும் சரிங்க, அவன் மனம் வந்து அமைதியா அவனால ஒருத்தர் இருக்கிறான். எல்லாம் அவன் வந்து நம்மளை அவரை நம்ம நம்பி இருக்கிறோம், அதான் இருந்தால் முடியும். அப்போ தான் கண்ணை நினைச்சாலாம் சேர விட்டு சங்கரத்தை விட்டு சூரியனை மறைக்கிறான், சண்டை போட்டு தருமரை போயிட்டு கொண்டு வந்துடுறாங்க. அது கதை அப்படி போதுங்க. சொல்ல வர தத்துவம் என்னென்ன, பக்தன் மனம் வந்து அமைதியாக இருக்கும். அதனால இப்போ வந்து நம்ம கதைக்கு வருவோம். இந்த உடம்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மூலியெல்லாம் சாப்பிட்றதுனால குணங்களை கட்டுப்படுத்தி, ஆகாரத்தை கட்டுப்படுத்தி ஒழுக்கமாக இருந்து. ஒழுக்கம்னா என்ன, இந்திரிய ஒழுக்கம்னா இந்த கண்ணால் யாரையும் குரூரமாக பார்க்காதேங்கிற, குரூரமாக பார்க்காதியா, தயவா பார், கருணையாக பார். காதல் வந்து கொடிஞ்சல் காதை பார்க்காம நல்ல வார்த்தை காதல் வேணும். சில மனம் பாதிக்குதுங்க. இப்போ சினிமா சீரியல் பார்க்குறாங்களே, ஒரு சீரியலாவது அழாத சீரியல் இருக்கா? ஒரு சீரியல் ஒரு சீரியல் அழாத சீரியல் வருதா ஒரு நாளைக்காவது? ஒரு அழுமுஞ்சி சீரியல் தான் மொத்தம். பார்த்தா மனசு என்ன ஆகும், மாசமாக போகும். அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனால் காலை நல்லா வந்தால் காலை விழணும், தீய வார்த்தை காலை வரக்கூடாது. அடுத்த மூணாவது என்னென்ன, நாக்கில் இனிய வார்த்தை வெளியே வரணும், கடுமையான வார்த்தை வரக்கூடாது. உடம்புல யாராவது தொடும்பொழுது தொடரான், தயவானமாக தொடரணுங்கிறார். இந்திரியங்களுக்கு ஒழுக்கம், அவ்வளோதான் இந்திரிய ஒழுக்கம். இது வந்தால் ஏம சித்தினார். ஏம சித்தின்னா ஏமன்னா தங்கம், தங்கம் தெரியுதில்லை. ஒருத்தனை வந்து அவன் எப்படிமான விசாரிச்சோம்னா தங்கமானவன் புழுத்தான என்ன அர்த்தம், குணங்களில் தங்கமான அர்த்தம். தங்கமான பையமான குணங்கள் தங்கமான அர்த்தம். ஒருத்தர் பேசும்போதே தமிழில் சொல்லினாங்க, அவர் போறாரு நல்லவர் பாரு அப்படின்னா நல்லவர் அர்த்தம். போறாரு ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லது. நல்லவெல்லாம் சொல்றோம் நம்ம, வார்த்தை இழுக்கிறோம் பாருங்க, திருவிழா பொல்லாதான அர்த்தம் ஆயிரும். ரொம்ப நல்லவர் தான் அப்படிமோ, அந்த பேர் வாங்கக்கூடாது. அதான் ஏம சித்தின்னு வல்லதான். அதாவது குணங்களை தங்கமாகணும். குணங்கள் தங்கம் தான் முதல்ல தங்கம். நம்ம எல்லாரும் வந்து தங்கமாகணும். அதில் வந்து எல்லாரும் சொல்லும் போது சாதுக்கள் அப்படிங்கிறார். சாதுக்கள்னா என்ன பண்ணாலும் அவன் கோவம் வராதான், அமைதியா இருப்பான். என்னன்னா பண்ணிப்போம், அமைதியா இருப்பான். அந்த சாது அடையாளம் சொல்றாரு, ஒரு தில்லு சத்தம் கடை உடம்பு துடிக்கிறது நமக்கு வருது இல்லையா, சாதுக்களுக்கு என்ன சத்தம் வந்தாலும் திருக்க மாட்டாங்களாம், அமைதியா இருப்பான். அதான் சாதுக்கள், தங்கமான குணம். ரெண்டாவது வந்து சாகக்கல்வினார். சாகக்கல்விங்கிறது நம்ம படிக்கிற படிப்பு இருக்கேன், டாக்டர், என்ஜினியர், லாயர், என்னன்னாலும் படிங்க. செத்து போனால் அந்த படிப்பு அவனோட போச்சு. எவ்வளோ டாக்டராக இருந்தாலும் இறந்து போனால் படிப்பு அதான் போயிடுச்சு. இதெல்லாம் சாகுங்கல்வி. அப்படிங்கிற படிப்பெல்லாம் சாகாத கல்வி தான். சாகாத கல்வி ஒன்று இருக்குங்க, சாகாத கல்வி தான் நம்ம படிக்கணும். நல்லா சொல்லும்போது சாகாத கல்வியே கல்விங்கிற அது வந்து 3 பாகம். அதில் சாகா தலை, சாகா கால், சாகா பலல் 3 இருக்குங்க. அதில் சாகா தலை, சாகா கால், சாகா பலல் 3 முதல் எடுத்து சேருங்க. சாகா தலை சா, சாகா காலில் வே, போ பலல போ, சாவே போ, இப்படி அமைச்சிருக்காங்க அந்த வார்த்தை. திருமணம் சொல்லுதுங்க. திருமணம் சொன்னா முன்னாடியே உடம்பை முன்னும் இழுக்கென்றிருந்தேன், உடம்பை நான் இழுக்க நினைச்சிருந்தேன், உடம்பில் உள்ள உருவம் கண்டேன், உடல் உத்தவன் கோயில் உடம்பு வளர்த்து உயிர் வளர்த்தேனேங்கிறார். உடம்பு அது உயிர் வளர்த்தேன், உயிர் வளர்க்க முடியும், உடம்பு அழியாம பார்க்க முடியும். எல்லாம் சொன்னபோது தான் சொன்ன முந்தைய சொன்ன பாருங்க, பொத்திய மலை பிணி புழு குறமைதான் சித்தியல் சேர்ப்பினால் நிச்சயம் நிகழ்வு சத்தியம் சத்தியம் நான் உள்ளத. இப்போ நம்ம வந்து இவ்வளோ வயசாச்சே, இது வரைக்கும் ஒன்றும் செய்யலையே, இதுதான் நம்மளால முடியுமா அப்படின்னு நினச்சோம்னா வளர சொல்றார். நீங்கள் எவ்வளோ வயசானாலும் சரி, கரைஞ்சிலேருந்து உளுத்தோறும் சூழ்நிலை பெற்றுலாங்கிறார். எனக்கு எந்த நல்ல குணமும் கிடையாது, ரொம்ப பொல்லாதான வாழ்ந்துட்டு இருக்கிறேன், வர முடியுமா அப்படின்னு சொன்னால் அதுவும் சொல்கிறார். நீ எவ்வளோ சார்ந்த மனுஷாக இருந்தாலும் சரி தொடங்கி வா அடையலாம் அப்படிங்கிற. அதனால் சாகல்வியை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. சாகல்வி என்ன சாகா தலைங்கிறா பாருங்க, அது விளக்கம் நிறைய பேர் சித்தம் நிறைய விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. நல்லா எளிமையாக என்ன சொல்கிற விளக்கம் வந்து
இறுதி ஸ்தானத்தில் பார்த்து ஒரு பை இருக்கு, அங்கே 16 வருஷம் உஷ்ணம் இருக்கு. அந்த உஷ்ணம் தான் நல்ல உஷ்ணம். சாமானிய உஷ்ணம் அந்த உஷ்ணம் தான். உஷ்ணம் வந்து சேர்ந்ததுன்னா உடம்பை காப்பாற்றும். நம்ம உடம்புல உஷ்ணம் இருக்கு இல்லையா, 98.6 உஷ்ணம் சொல்கிறான். வச்சு பார்த்தோம்னா இறந்து போனால் உடம்பு உயிர் போன உடம்பு இருக்கு இல்லையா, அது ஐஸ் மாதிரி ஆகிப்போது. பார்த்தீங்களா, இந்த கட்டையெல்லாம் உயிர் இல்லாது தானே, இதெல்லாம் உயிர் சில்லுன்னு இல்லையே. ஒரு மனுஷன் செத்துவானா மாத்திரம் ஏன் சில்லுன்னு ஆகி போடுறது, ஐஸ் மாதிரி ஆகி போடுது. இது உயிர் இல்லை, அதுவும் உயிர் இல்லை. அந்த சில்லுன்னு ஆச்சு சின்ன ஆள் ஏன் காரணம் என்ன? இதில் உள்ளது உஷ்ணமும் போகல, அது உள்ளது உஷ்ணம் போயிடுச்சு. உஷ்ணம் காப்பாற்ற உஷ்ணம் வெளியே போயிடுச்சு. உஷ்ணம் வெளியே போனதுனால தான் மரணம் வந்தது. உஷ்ணத்தை இருக்கணும், வச்சுக்கணும். எப்படி வச்சுக்க முடியும்? அதுதான் சொன்னது பக்தி. பக்தியோட பாராயணம் பண்ணும்பொழுது வார்த்தையை ரேஸ் பண்ணி பாராயணம் பண்ணுங்க. பாராயணம் பண்ணால் மனம் நெகிழும். பக்தி மன நெகிழ்ச்சி, மன உருக்கம். மன உருக்கம் வந்து பக்தி பாராயணம் பண்ணும்பொழுது நல்ல உஷ்ணம் உண்டாகும். நல்ல வார்த்தை பேசும்பொழுது நல்ல உண்டாகும். தாம் பண்ணும்பொழுது அதிகமான உஷ்ணம் உண்டாகும். உஷ்ணம் உடம்புல வர வர உடம்புல மாற்றம் ஏற்படும். உடம்பு மாறும். உடம்பு மாற்றம் அப்புறம் அதான் நாளைக்கு வந்து உடம்பை சொல்ல போகிறோம். அவர் எப்படி தவம் பண்ணார் அப்படியே ஒரு வருஷம் மாற்றினா நாளைக்கு பார்த்துடலாம். தொழிலாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ பாட்டு எல்லாம் படித்தாங்களா, அவங்க கரையை போய் படித்தாங்க. எல்லாம் யாரும் படிக்கலை. ஞானம் தானாக வரும் அவங்களுக்கு. ஞானத்தில் நல்லா எழுதியிருக்கிறாங்க. இப்போ சாகக்கரையில் சாகாத்தலைன்னு சொன்னால் மார்பில் இருக்கிற ஒருத்தந்தான் சாகாத்தலை. கால்னா காற்று. காற்று வந்து இருக்குமே, திருமந்திரம் என்ன சொல்லுது, ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை. இந்த காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கொண்டு வந்து பெரியாது அமைய திருமந்திரம். இந்த காற்றை பிடிக்கிற கணக்கு தெரியலங்கிறாங்க. இது நம்ம என்ன செய்யறாங்க, இப்படி மூச்சு பிடிக்கிறாங்க. இல்லை, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து கங்கையில் போயிருக்கிறார், படகுல போறாரு. எனக்கு நீர்மேல் நடந்து வரான் ஒருத்தன். இவர் இடையில சந்திக்கிறாங்க. அவன் கேட்குறான், இந்த மகான்னு சொல்கிறாங்களே கடவுள் தானே போகிறேன், நாம நடந்து வரேன் அப்படின்னா. இவர் கேட்டார் அவன்கிட்ட, எத்தனை வருஷம் பாடுபட்டேன்னார். நான் 10 வருஷம் பாடுபட்டேன்னா. நான் 3/4 வருஷம் போகிறேன் போடான்னார். 10 வருஷம் பாடுபட்டு நடந்து வரேன், தண்ணியில் நடந்து வரேன். நான் 3/4 வருஷம் அங்கே போயிட்டேன், அவ்வளோதானே. அப்படி நீ 10 வருஷம் பாடு 3/4 சமன் சொல்லிட்டார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அது மாதிரி அதெல்லாம் அடையாமனு பேருங்க. அடையாம பண்ணினா மூச்சு அடங்கி அடையாம பண்ணினா நீர் மேலே நடக்கலாம், காற்றை நம்ம மிதக்கலாம். நிறைய பேர் மவுண்டோட நான் பார்த்துருக்கேன். எல்ஐசி பக்கத்தில் மாறு வரைக்கும் மண்ணுள்ள புதஞ்சுண்டு மேலே ஆள் இருப்பான். ஒரு அரை நாள் போகிற அப்படியே இருப்பான். உடம்புற பாதி உடம்பு மண்ணுள்ள இருக்கும், அது மேலே காலில் மேலே இருக்கும். பிச்சை எடுக்கிறதுக்கு அவன் காற்றை பிடிச்சி அடையாம பண்ணி பிச்சை எடுக்க தான் பயன்படுத்தினார். பரங்கிவன் சென்றார் பல்லாவரத்தில் சாமியார் இருந்தார். அவர் வந்து பல நாள் மூச்சு விடாமல் இருப்பாராம். அவர் பூமியில் போட்டு மண்ணை போட்டு மூடிடுங்க, நான் விளக்கு வச்சிருங்க, விளக்கு எப்போ ஆடுதோ அப்போ எனக்கு எடுத்துருவேன்னு சொல்லுவாராம். அது காவல் வந்து ஒய்ஃப் வச்சுருந்தார். ஏன்னா ஒய்ஃப் தானே பத்திரம் பார்த்துப்பா. இது மாதிரி அடிக்கடி பண்ணியிருந்தார். கடைசி 1957 வருஷத்தில் வந்து 15 நாள் உள்ளே இருந்தார். என்னாச்சு தெரியல, அந்த அம்மா வந்து எத்தனை முடிச்சுட்டு இருப்பாங்க, கொஞ்சம் விளக்கு ஆடி போச்சு. அப்புறம் எடுத்தாங்க, அவர் இறந்து போயிருந்தார். பல்லாச சமாஜம் அப்படியே இருக்கு அவர் சமாதி. அவர் 15 நாள் வந்து மூச்சு அடக்கி பூமிக்குள்ள இருந்தார். மூச்சு அடக்கம் இருக்கு. இப்போ காற்று பிடிச்சா மூச்சு பிடிச்சி காற்று பிடிக்கிறது இல்லை. முடிச்சுன்னா மூச்சு விட்டா புத்துன்னு போயிடும். அதான் கணக்கு அறிவாளர் இல்லைன்னு திருமலை. இந்த கணக்கு வேற இருக்குங்க. இந்த கணக்கு என்னன்னு சொன்னால் எளிமையாக தெரியும் நம்மளுக்கு. மூச்சு வந்து பிடிக்க வேண்டாம். அதை வந்து வேக காலம் சொன்னால் தாம் பண்ணுறவங்களுக்கு இந்த இந்த மூச்சு பாருங்க, வேக காலம் இல்லையாது. மூச்சு சூடாக இருக்கு இல்லையா, இது வெந்து போகிறது. சூடு வந்தால் வெந்து போச்சு. தாம் பண்ணுறவங்க புருவ மத்தியில் மென்மையாக ஒரு காற்று வீசுற மாதிரி அனுபவம் வரும். தான் வேக காலம். வாகா போனதுங்கிறது என்னென்ன, இப்போ திரும்ப அமிர்தம் சாப்பிட்டாங்க எல்லாரும் தேவர்கள்லாம், அவங்க மரணம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இங்கே நம்ம தலையில் வந்து மூளை இருக்கு இல்லையா, பிரெயினை சுற்றி திரும்ப ஃப்ளூயிட்னு இருக்குது. ஃப்ளூயிட் ஒன்று இருக்குது. இந்த ஃப்ளூயிட் தான் வந்து குழந்தைய தப்பு கீழே விழுந்தால் கூட மூளையை காப்பாற்றுறது. இந்த ஃப்ளூயிட் கெட்டு போனால் தான் பைத்தியம் பிடிக்கிறது. அதெல்லாம் பைத்தியம் பிடிச்சா என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் பேய் பிடிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். பேய் பிசாசெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் பிடிக்காது. பேய் வெள்ளை பிசாசம் கிடையாது. மென்டல் ட்ரபிள் தான். இந்த நீர் அந்த பிரெயின் அந்த ஃப்ளூயிட் கெட்டு போனால் தான் மைண்ட் ஒரு மாறி ஆகிடும். மனப்பாடம் தான் அது.
அந்த ஃப்ளூயிட் தான் வந்து நாம் செய்யக்கூடிய தவத்தினால உஷ்டத்தினால அமுதமாக மாறி உள்ளாக்கு தொங்குது இல்லையா, அது இறங்கும். இறங்கினா அவங்களுக்கு மரணம் கிடையாது. மரணம் ஜெயிக்கிற வழி அதுதான். அது நம்ம இது பாடுபட்டால் இந்த ஜெகத்தை அடைய முடியும். ஆனால் இது யாரும் சொல்லித்தரல. ஆனால் சொல்லித்தராமல் என்ன செஞ்சுருக்காங்க, சடங்காக செஞ்சுருக்கிறாங்க. தக்கோலத்தில் வந்து கோயிலில் அபிஷேகம் பண்ணுற தண்ணி வந்து முன்னால் நந்தி காது வழியாக வெளியே வரும் வச்சுருக்காங்க. பல ஊரில் அமௌண்ட் இதெல்லாம் ஏற்படுத்த வச்சுருக்காங்க. நம்ம தலை தான் ஒரு கோயில் வந்து அமைக்கிற போது இந்த உடம்பை தான் ஆண்டவருக்கு இடம் காட்டுறதுக்காக கற்பகரம் வந்து மூளை தான் குடும்பத்து தான் கற்பகரம் வச்சுருக்காங்க. ஏன்னா நீங்கள் இருக்கா நமக்கு நான் உள்ளே வச்சுருக்கோம், ஏமாந்துருக்கோம். திருப்பதி வச்சு பாடினாங்களே, ஆண்டவத்தில் வச்சு பாடினா, மாநிலத்தில் பண்ணி பாடினார், வல்லாராக பாடினார். ஆண்டவன் தூங்குறானா? திருப்பதி வச்சு ஏன் பாடுறாங்க? ஆண்டவன் தூங்குறானா? அவன் நான் எழுப்பணுமா? இல்லை, நமக்குள்ள ஆண்டவன் வந்து எதுவும் தெரியல, நமக்குள்ள இருந்தாலும் எழுப்பணும். இப்படி எழுப்புறது தான் திருப்பதி வச்சு பாடிருக்காங்க. நமக்குள்ள எழுப்பணும், நாம் ஆண்டவன் எழுப்பணும், உள்ளேருந்து எழுப்பணும். அதனால் இதெல்லாம் நமக்கு வந்து சடங்காக செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோமானால் நம்ம என்ன செய்யணும், ஒரு நல்ல குரு கிடைக்கும் நமக்கு. குருன்னா பூன்னா இருட்டு ஃபுல்லாக நீக்கிறது, அறியாமை நீக்கிற குரு நமக்கு வேணும். நல்ல குரு வேணுங்க. நம்ம எப்படி மனைவி குரு வாங்கினது நல்ல குரு கிடைச்சா தான் நமக்கு வளர முடியும். திருமணம் சொல்லும்போது குருட்டை நீக்கும் குருவை கொள்ளார். குருட்டை நீக்கிற குரு கொள்ள மாட்டாங்க. குருட்டை நீக்கா குருவையும் கொள்வார். குருட்டை நீக்கா குருவை கொள்ளுவாங்க. அப்போ இவனும் குருடு அவனும் குருடு, குருட குண்டாட்டம் ஆடி குழியில் விழுந்த மாதிரியான்னு பாடுறாங்க. நல்ல குரு நமக்கு கிடைக்கணும். குரு கிடைக்கிற வழி என்னன்னா அதெல்லாம் வழிமுறைலாம் நல்லா வச்சுருக்கிறாங்க. குரு என்ன சொல்லணும், அதாவது ஒரு குரு என்ன செய்ய முடியும், கோயில் கோபுராசில் இருந்து கொடிமரம் வரைக்கும் நம்ம அழைச்சிக்கணும். கொடிமரங்கிறது என்னென்னா நம்ம எல்லாருலேயும் கொடி இருக்கு இல்லையா, ரிஷப கொடி இருக்கு, கருட கொடி இருக்கு, ராஜாலாம் கொடி எடுத்துருக்காங்க, ஜெய கொடி எதுக்கு வச்சுருக்காங்க, ஏன் கொடி அமைச்சாங்க, வளர் விளம் கொடுக்குறார். இப்படி நாபியிலேருந்து குருமதி வரைக்கும் ஒரு நாடி இருக்கு, மேலே ஜவு தொங்குது, மேலே ஏற இறங்க இருக்கு, அதான் கொடிங்கிறார். உண்மையாக பொய்யான்னா குழந்தை பிறக்குது இல்லையா, குழந்தை பிறக்கும் போது தொப்புள்ள அறுக்கிறாங்கல்ல, வெளியில கட் பண்ணிட்டாங்க, தொப்புள் கொடி வெளியே கட் பண்ணிட்டாங்க, உள்ள கட் பண்ணாங்களா? உள்ள கட் பண்ணலையே, உள்ள அந்த கொடி இருக்கு. அந்த கொடி இருக்கு பாருங்க, அது அனுபவத்தை நமக்கு தெரியணும். அந்த கொடி தான் கோபுராசரில் கோயிலில் கொடி மரமாக கட்டி வச்சிருக்காங்க. அந்த கொடி நம்ம அனுபவத்துக்கு வரணும். யாரும் அந்த அனுபவத்தை அடையிறது முடிச்சு பண்ணலை, முடிச்சு பண்ணால் ஏமாந்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். அந்த கொடி அனுபவத்துக்கு வரணும். அதில் வந்து வேகாக்காரங்கிறது இது, அமுதங்கிறது புதுமஞ்சிலேருந்து மேலே மண்ணிலேருந்து இறங்கிறது தான் அமுதம். இதை சாப்பிட்டோம்னா சாகா தரை போகா புனல், புனல்னா தண்ணி, திருநீர் வெளியே போயிடுது, சத்தம் வெளியே போயிடும், தண்ணி வெளியே போயிடும், எல்லாம் வெளியே போகும். மூளை இருக்கிற புள்ளி இருப்பாருங்க வெளியே போகாது. அதான் பாகா புனல். மூணும் நம்ம அனுபவத்தை வந்ததுன்னா மனத்தை அம்மாட்ட ஜெயிக்க முடியும். அது வழிமுறையெல்லாம் இருக்குது. கொலா வச்சிருக்கிற நம்ம ஒரு குரு அணைஞ்சி அதை செஞ்சோம்னா நம்ம அடையலாம். முடியாமல் போகிறது இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா இப்போ முதல்ல நேற்று போன போது சொன்ன மாதிரி இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, இங்கேருந்து போகும்போது நம்ம என்ன செய்யணும், அப்போ வந்து நேற்று போன மாதிரி கோவத்தை விடணும், இணக்கமாக இருக்கணும். நீ போகும்போது நம்ம பக்தியாக இருக்கணும். இப்போ எந்த தெய்வத்தை வணங்குறோமோ அசைமடியாக நம்பிக்கை வைக்கணும், மன நெகிழ்ச்சியோடு வணங்கணும், வேறு சின்ன இல்லாமல் நம்ம வணங்கணும். அப்படி இருந்தோம்னா நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும். நம்மளோட இருக்கணுங்க. நம்ம வினையெல்லாம் வந்து நம்ம செஞ்ச வேலை இருக்கு பாருங்க, முன் செஞ்ச வேலை தான் இப்போ நம்ம அனுபவிக்கிறோம். அதே இப்போ நம்ம வேலை செஞ்சால் அதை அனுபவிச்சு ஆகணும். வினைங்கிறது ஏனால் வருது, நம்ம சுதந்திரம் இருக்கு, ஆசையால் தான் வருதுங்க. ஆசை என்னென்ன ஒரு அளவோடு இருந்தால் போகிறேங்க. பல வந்து அப்படியே ஆசையை மொத்தம் விட்டுடுவே, தண்ணி போயிடும் வளர சொல்லவே இல்லை. என்ன சொல்ல தெரியுங்களா, வீட்டில் நம்ம இருக்க இடம் இருக்கு, அது ஒன்று போகிறோம். பொருளுக்கு பாருங்க, வரவுக்கேற்ற செலவு செய்ய அப்படிங்கிற வருமானம் எவ்வளோ அது தகுந்த மாதிரி செலவு செஞ்சுக்கோ. இப்போ பெண்கள் வச்சுக்கோ, மனைவி தர மற்ற பெண்ணை ஆசையாக வச்சுக்கோ. எல்லாத்தையும் வந்து லிமிட் வைக்கிறார் உள்ளத. நம்ம அந்த மாதிரி உலகத்தை வாழ்ந்தோம்னா நம்ம அடையலாம். சாப்பிட்ற வெந்நீர் சாப்பிடலாம் சில பார்த்தீங்கன்னா, வெந்நீர் தான் குடிக்கணும். இதெல்லாம் வந்து சின்ன பழக்கம். நீங்கள் கேட்குறவங்க பண்ணி வேண்டும்னா இங்கே வல்லாரை பற்றி நிறைய பேச்சு இல்லை, அதனால் இது புதுசாக இருக்கும். உண்மையிலேயே நிறைய பேர் வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. இப்போ தவம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க, தவம் எங்கேயே பண்ணலாம். இப்போ ஜபம், தியானம், தவம் 3 இருக்குங்க. ஜபம் பார்த்தீங்கன்னா
ஒரு குரு சொல்கிற மந்திரத்தை அப்படி உச்சாரம் பண்ணிட்டே இருக்குது. அதை சொல்லியாவது ஜபம். தியானங்கிறது உருவத்தை பார்த்து உருவத்தை நல்லா பார்த்துட்டு கண்ணை முடிந்து உள்ளே கொண்டது தியானம். தவங்கிறது மனசை அடக்கி சும்மா இருக்குது. அதெல்லாம் தவம். 3ல் தவம் தான் பெருசு. ஆண்டவன் எங்கே மனம் செயல்படுதோ அங்கே ஆண்டவன் வரமாட்டான். வள்ளலார் என்ன சொல்ற, ஆண்டவன் எங்கே இருப்பான்னு சொன்னால் எந்த பேதம் இல்லாமல் எல்லாரையும் தனவரை பார்க்குறாங்களே அவளுக்கு தான் ஆண்டவன் வருவான் அப்படிங்கிற. ஆண்டவன் நமக்குள்ளே வரணும். நமக்குள்ள ஆண்டவன் இருக்கிறான். புது மஞ்சள் ஆண்டவன் இருக்கிறான். இந்த புது மஞ்சள் அந்த ஆண்டவனை நம்ம இங்கே ஒரு மயில் பாறைன்னு சொல்லுவாங்க. சின்ன ஹோல் இருக்கு இங்கே, சாதா மூடின்னு இருக்கு. முந்தி என்ன பண்ணாங்க, தவம் பண்ணுறதுக்கு ஊரில் போவாங்க. மூலாதாரத்துலேருந்து கனலை எழுப்பி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், சித்தி ஆகிதான்னு சொல்லி 6 ஆதாரங்கள் வழியாக வருஷத்தை மேலே கொண்டு பூர்வ மத்தியில் ஆக்ஞாப்படம் சொல்லுவாங்க. இந்த கதை திறந்து உள்ளே போகிற வழி தான் முன்னார சொன்ன பழக்கம். மூலாதாரத்துக்கு கனவை அவையோட அவள் பாடுறா பாருங்க. 3 காலை பாடுற அவையா பாடுறான். அந்த கனலை எழுப்பி மேலே கொண்டு பாருங்க. அந்த கனலை எழுப்பி ஒரு ஆதாரமாக கொண்டு வரதுக்கு ஒவ்வொரு ஆதாரமும் 12 வருஷம் ஆகும். 6 ஆதாரம் 72 வருஷம் ஆகும். அவ்வளோ காலம் பாடுபட்டு யாரும் ஜெயிச்சது இல்லை. அதனால வள்ளலார் சொல்றாரு, இந்த மாதிரி எழுப்ப முடியாது, உங்களால் எழுப்பி அந்த மாதிரி பழைய மாதிரி பண்ண முடியாது. இங்கே உஷ்ணம் வேணும் இல்லையா, கரங்க உஷ்ணம் வேணும் தானே. நல்ல குருவாக பார்த்து என்ன தவமண்டவனை பார்த்து அவனால் இந்த நெற்றிகளை திறந்துக்கோ. திறந்துட்டோமானால் இங்கேருந்து அப்படியே பழக்கப்படுத்த போகிறோம். எளிமையாக்குறார். வழி எளிமையாக்கி தவம் பண்ணுவோங்கிறார். என்ன சொன்னால் தவம் பண்ணுறது நம்ம உட்காரணும். தவங்கிறது என்னென்ன, மனசு அடக்கி இருக்கிறது. அதுதான் ரொம்ப கஷ்டம். அது சும்மா ரொம்ப கஷ்டம். இப்போ இங்கே நீங்கள் 6 இடத்துல நீ போட்டுக்காங்க. 2 மணி நேரம் உட்காரது பெரிய கஷ்டம். நான் எப்படியும் எல்லாம் உட்காந்துருக்கீங்க. ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு எல்லாம் 2 மணி நேரம் உட்காருங்க. அது ரொம்ப உட்காரதான் பேச்சு. ஆனால் கஷ்டம்தான் உட்காரது. சோழ்ச்சி உட்காந்து கேட்கறது கஷ்டம்தான். ஆனால் என்னென்னா இந்த நல்ல வார்த்தை வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை பலன் அடையணும். துன்பம் இல்லாமல் இருக்கணுங்க. ஒரே பக்தி தாங்க. பக்தியாக இருந்தால் துன்பம் வராதுங்க நமக்கு. பக்தி இல்லாதெல்லாம் துன்பம் வருது நமக்கு. அதனால் நம்ம செய்ய வேண்டிய கல்வியை நம்ம படிக்கணும். இறைவன் ஒருத்தந்தான் அதை புரிஞ்சுக்கணும். இந்த இறைவன் பேர்லாம் வச்சுருக்காங்க. நம்ம சிந்தனை பண்ணுறதில்லை. முருகன் கதை எடுத்தாங்க, அதை சொல்லி நிறைவேற்ற இன்னைக்கு. முருகன் எப்படி பிறந்தான்? சூரன் நெத்திக்கண்லேருந்து 6 படி வந்தது. 6 படியை கொண்டு முதல்ல கங்கையில் விட்டாங்க. கங்கை வச்சு போச்சு. சரணமையில் விட்டாங்க. 6 குழந்தையாச்சு. பார்வதியை அந்த 6 குழந்தை ஒன்றா சேர்க்குறா. அதுதான் ஒரு முருகன் தூவானா. முருகன் வளர்ந்து வரான். 3 வயசில் முருகன் கைலாயத்தில் விளையாடிட்டு இருக்கிறான். அப்போ எல்லாரும் தேவரெல்லாம் சிவனை வணங்க போகிறாங்க. வணங்க போகும்போது பிரம்மா மாத்திரம் வணங்காமல் உள்ள போகிறாரு. அந்த பிரம்மா முருகன் கூப்பிட்டு யாருன்னு கேட்டான். நான் பிரம்மான்னு சொன்னார். என்ன வேலை செய்கிறேன்னு கேட்டார். படைப்பு தொழில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ பிரணவ பொருள் செய்யுமான்னு கேட்டார். தெரியாதுன்னா முருகன் என்ன செஞ்சான், பிரம்மா தலையில் குட்டி காலால் உதச்சி சிலையில் போட்டான். போட்டு முருகன் படைப்பு தொழில் செஞ்சுருக்கிறான். இதெல்லாம் சொல்லிட்டு முறையிடுறாங்க. சொல்ல முருகனை கேட்குறாரு, நீ பிரம்மா சிலை அடைச்சியே, நீ படைப்பு செய்தியே, இந்த பிரணவ பொருள் தெரியுமான்னு கேட்டார். தெரியும்னு சொன்னான். எனக்கு சொல்லுன்னாரு. என்ன சொன்னான் முருகன், பிரணவ பொருள் எப்படி கேட்கணுமோ அப்படி கேளு அப்படின்னா. ஒரு உபதேசம் வாங்குற போது சிஷியம் தாழ்ந்துருக்கணும். சிவன் என்ன பண்ணாரு, மண்டிட்டு உட்காந்துட்டு தோல்மாரி தூக்கிண்டு இப்போ சொல்லுன்னாரான். முருகன் பிரணவத்தை சிவகாரில் உபதேசம் பண்ணுறான். பார்வதி என்ன பண்ணா, அது என்ன சொன்னாலும் கேட்க ஆசைப்பட்டு சிவனால குழையா உட்காந்தாளாம் பார்வதி கேட்கறதுக்கு. உபதேசம் பண்ணான். எழுதியிருக்காங்களே உபதேசம் என்னன்னு யாராவது சொன்னாங்களா? பிரணவ ரகசியம் சொன்னாங்களே, அது எழுதி வச்சிருக்காங்களா? எழுதி வைக்கிறேன். உபதேசம் பண்ணாலும் சொல்லி முடிச்சுட்டாங்க. அது சுவாமி மறையில் சூரியனை கீழே வச்சு முருகனை மேலே வச்சு அவர் இடம் வச்சுருக்குறாங்க. சந்தேகம் பண்ணது. அப்புறம் சூரபத் சம்மாரம் வருது. சூரபத் வர வாங்குறான். என்ன வர வாங்குறான், சிவபெருமானுடைய அம்சத்தோட எழுதி அழிக்கணும் வர வாங்கிட்டான். வர வாங்கிட்டு அட்டை பண்ணிட்டு இருக்கிறான். அவனை சம்மாரம் பண்ணணும். அதுக்கு அப்போ தான் முருகன் உற்பத்தியாக வரான். முருகன் சம்மாரம் பண்ண வரான். வரும்பொழுது
பார்வதி வந்து வேல் கொடுக்குறா முருகனுக்கு. தேவர் துணைக்கு வரார், நவபர் துணைக்கு வராங்க. முதல்ல தாரகாசுரம் மலைக்கு வராங்க. சார் நீங்க ஒன்றும் சேர்ல உட்காந்துருங்களேன் சார் சொல்றேன், பரவாயில்லையா? தாரகாசுரம் மலைக்கு வந்து தூது வராரு. அந்த மாய அந்த மந்தம் தாராத மரம் இருக்கு பார்த்தீங்களா, மலை வந்து கவஞ்ச மலை வந்து மாய நிறைஞ்சது. மாயில வந்து விவரம் மாட்டிக்கிறார், வெளியே வரல. முருகன் வந்து வேறு விடுறான், மலையை பிளந்து விவரம் விட்டுட்டு போறாங்க. அப்புறம் வந்து சண்டை வராங்க. சிங்கமாசனுக்கு 2 பேரையும் அடிக்கிறாங்க. சூரகம் பல்ல வராரு. சூரகம் வந்து சண்டை போடுறான். ஒரு தலை அர்த்தம், ஒரு தலை முளைக்குது, ஒரு தலை முளைக்குது. இது கதை. இது முதல் கதையை சொல்லிட்டு வரேன். முதல்ல கடைசியை என்ன பண்ணாரு, வேறு விடுறாரு. அவன் மரமா நிற்கிறான். மரம் வந்து வேறு 2 பழக்குது. ஒன்று மயிலாவது, ஒன்று சேவலாவது. சேவல் வந்து கையில் நிற்கிறாரு, மயிலுக்கு வாயனம் ஆகிட்டார். இது வரலாறு வருதுங்க. இது என்ன தத்துவம் இது? இது எது மாதிரி சொன்னாங்க? ஒன்று வச்சுங்க, பத்மம்னா தாமரை, தாமரைங்கிறது மூளை, மூளை தான் தாமரையாக சொன்னாங்க. அசல்னா தீ எண்ணங்கள், மூளை வச்ச தீ எண்ணங்கள் தான் சூரபத்மன். இன்னொரு கதை பத்மாசுரன், அதுவும் பத்மம் தாமரை சூரன், அதுவும் அதே கதை தான். சிவனை சொன்னாங்க, முருகன் சொன்னாங்க. தாமரைங்கிறது மூளை, அந்த மூளையில வந்த தீ எண்ணங்கள் தான் அசுரன், தான் சூரபத்மன், சூரபத்மன். அவனுக்கு தம்பி யார் தெரியுங்களா? தாரகாசுரன் மாயை. ஜெகமாசுரன் இருக்கு இல்லையா, ஆணவம். ஜெகமாசுரன் வந்து அகங்காரம், மதம். அதாவது தீ எண்ணங்களுக்கு தம்பியா இருக்கிறவன் ஒன்று மாயை, இன்னொன்று ஆணவம், இன்னொன்று மதம். இதுதான் தம்பியா இருக்கு. வந்து வேறாவதவர் வந்து நல்ல மனம், வேல் வந்து அறிவு. இந்த அறிவு வந்து எப்படி இருக்கணும்னா, வேலா விட்டா பாருங்க, வேல் நேர்த்திய விளக்கம் சொல்லியிருக்கேன். அதுக்கு அறிவு வந்து ஆழ்ந்து இருக்கணும். அற்பா சொல்றேன், அற்பால ஆழ்ந்த அறிவு இருக்கணும் எனக்கு. அப்புறம் அகண்டு இருக்கணும், எனக்கு அர்த்தமும் தெரிஞ்சா போறாது, மற்றவங்களும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கூர்மையா இருக்கணும். நீங்க என்ன கேட்கறீங்கன்னு கூர்மையா புரிஞ்சுக்கணும். இந்த அறிவு லட்சணம் அது. அறிவு வந்து ஆழ்ந்து அகண்டு கூர்மையா இருக்கணும். வேல் படைச்சாங்க. வேல் வந்து அந்த அறிவுக்கு வந்து பலம் இருக்கணும். அதாவது சக்தி வேல் கொடுத்தா கதை எழுதினாங்க. இப்போ நல்ல மனம் முதல்ல தூது வருது, மாயில் நல்ல மனம் மாட்டிக்கிச்சு. அறிவு தான் அந்த மாயிலிருந்து பிளந்து நல்ல மனத்தை மீட்டுன்னு போச்சு. அப்புறம் ஆணவத்தை அழிச்சது, மதத்தை அழிச்சது, சூரபத்தம் வருது. தீ எண்ணங்கிறது பார்த்தீங்களா, ஒன்று விட்டா ஒன்று தலை உரைஞ்சனா பாருங்க. என்ன அர்த்தம்னா, நான் வந்து குடிக்கிறேன், வா பிடிக்காதேன்னாங்க. சரி நான் விட்டுட்டு சிகரெட் எடுத்துக்கிட்டேன், சிகரெட் பிடிக்காது ஆகாதுப்பா அப்படின்னாங்க. கொடி போட ஆரம்பித்தேன், அதுவும் ஆகாதுன்னாங்க. பத்தலா போட ஆரம்பிச்சேன். அதாவது ஒன்று விட்டா நெட்டுன்னா ஒன்று விடுவோம் நம்ம. அதுதான் ஒரு தலைவரம் ஒரு தலைவர் கதை எழுதினாங்க. கடைசியில் மாமரம் அசையாமல் நின்றுதாது. அறிவு வந்து நல்லா பிளந்தது. மாயையும் நாதமும், சேவலிருந்து நாதம், மேலிருந்து மாயை. மாயை அழிக்க முடியாதுங்க. மாயை அழிக்க முடியாததுனால தான் வாகனம் ஆகிட்டான், நாதத்தை கேட்டு தூக்கிட்டான். அதான் மாயம் இதாச்சு. இதாச்சா அப்புறம் வந்தார் வாரிவெளிக்கு வந்து பிரணோபதேசம் ஆச்சு, சூரசமாரம் ஆச்சு, வள்ளி திருமணம் பண்ணிட்டார். அப்புறம் ஏன் வரலாறு எழுதலை? அதை விட்டாங்களே, ஏன் எழுதலை? 4 பொரியா வந்து எழுதிருக்காங்களே, யார் பார்த்தது? நெருப்பறி வந்தது, யார் பார்த்தது? அதெல்லாம் சிந்திக்கிறது இல்லை. வரலாறு எழுதியிருக்காங்க, நாம் வச்சிருக்கிறோம். நம்ம சொன்ன அறிவுரைகளுக்காக தான் வரலாறு எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொன்று வரலாறும் அப்படித்தாங்க. சூரியன் உருவம், எல்லா உருவத்திலையும் வரலாறு இருக்கு, அது ரகசியம் இருக்கு. ரகசியம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அப்புறம் இன்னொன்றுங்க, நான்லாம் பேசும்போது இந்த இடத்துல இல்லை, இல்லைன்னா பேசும்போது ஆடியன்ஸ் வந்து ஒரு 1/2 hour டைம் கொடுப்போம். நான் பேசுகிறேன் இல்லையா, என் பேச்சு எல்லாமே உங்களுக்கு வந்து ஒத்துக்க முடியாது. அதில் மறுப்பு இருக்கலாம், ஒத்துக்க முடியாது இருக்கலாம். அதை கேட்கறதுக்கு கேள்வினாலும் கொஞ்சம் ஒதுக்க வழக்கம் உண்டு. அது இங்கே அப்படி இல்லை. ஏன்னா சொற்பொழிவுன்னா நீங்கள் கேட்டாலும் தலையெழுத்து மாதிரி அப்படி இருக்கு. என்ன சொன்னாலும் கேட்டாகணும், பிடிக்குதோ பிடிக்கலையோ நல்ல கேட்டாகணுங்கிற அளவு இருக்கு. நாங்கள் அப்படிலாம் அப்படி வைக்கிறது இல்லை. நேரம் கொடுப்போம், என்ன சந்தேகம் வருதோ கேட்கறது நேரம் கொடுப்போம் நாங்கள். அது மாதிரி அதனால் அப்படி இல்லை, இங்கே அப்படி இல்லை. நான் பேசுறதுல முக்கியமான இன்னைக்கு என்னென்ன, நாம் வந்து நம்ம ஒரு தைரியம் வேணும். நாம் சாக மாட்டோம், சாக வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் வாழ முடியும், வழி இருக்கு. என்ன வழின்னு சொன்னால், முதல்ல வந்து ஆகாரங்கள், குணங்கள்,
நம்ம 4:30 மணிக்கு எழுந்துக்கிறதுலேருந்து பொழுது வரைக்கும் அற்பாவில் எழுதியிருக்கிறாங்க. அது அற்பா வாங்கி படித்து பார்த்தீங்களான்னா வரிசையாக இருக்குது. 4:30 மணிக்கு எழுந்துக்கணும், பல்லு தேய்க்கணும், பல்லதெல்லாம் கழிக்கணும், தியானம் பண்ணணும், பக்தி பண்ணணும், பூஜை பண்ணணும், வெந்நீரில் குடிக்கணும், நெல் தான் குடிக்கணும், தவறான இந்த சாப்பாடெலாம் சாப்பிடக்கூடாது, கூல்ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது, நல்லா விட்டுட்டு அவர் சொன்ன ஆகாரமாக இளமையாக சாப்பிடணும், அளவோடு சாப்பிடணும், சாப்பிட்டு இருந்துட்டு பக்தி பண்ணிட்டு தியானம் பண்ணணும், குணங்களை மாற்றணும், கோபத்தை அடியோடு விடணும். கோபம் வந்து ஜெயிக்க முடியாது, கோபத்தை அடியோடு விடணும், சாதுவாக மாறணும். குணமாற்றம் தான் முக்கியம், குணமாற்றம் முக்கியம். குணங்களை மாற்றிக்க முடியாது நம்மளால. நிறைய குணம் கட்சி வரைக்கும் இருக்கும், குணம் மாற்றம் நமக்கு ஏற்படணும். அமைதியாக இருக்கணும், என்ன சொன்னாலும் ஆண்டவர் வந்து அதான் அவன் நினைவாக இருக்கணும். இப்படிலாம் இருந்தோம்னால் தவம் பண்ணணும். அது வந்து வீட்லேயே தவம் பண்ணலாம், வெளியே போக வேண்டாம். அதுக்கு காலம் வச்சுருக்காங்க. 6 கால பூஜை சொன்னாங்க இல்லையா, 6 கால பூஜை தான் அங்கே தவம் பண்ண நேரம். 6 காலம் நம்ம பூஜை பண்ண வச்சதுனாலே தவம் பண்ணாங்க. அதுதான் ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறான். ஏன்னா நமக்குள்ளேயே நம்ம பார்க்கணும், நம்ம தேடி அடையணும். நாளைக்கு வந்து வல்லார் எப்படி வாழ்ந்தாருங்கிறது நாளைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் வந்து நாம் இப்படிலாம் வாழ்ந்தோமானால் வயசாட்சி இதெல்லாம் கவலையே இல்லை. இன்னைக்கு தலைங்க நம்ம அந்த நிலைக்கு வந்தோமானால் நம்மளை அடைய முடியும். இந்த கர்சாணி போட சொன்னால் பார்த்தீங்களா, முடிஞ்சால் நீங்கள் நாட்டு வந்து கிடைக்கும். அது நம்பிக்கை இருக்கிறவங்க கர்சாலை வாங்கிக்கங்க. கர்சாலை 200 கிராம் பவுடர் வாங்குங்க, தூதல் 50 கிராம் வாங்குங்க, முசுக்கு 50 கிராம் வாங்குங்க, 50 கிராம் வாங்குங்க. ஒன்றா போட்டு கலந்து மார்னிங் 1 ஸ்பூன் நம்மள பாலில் போட்டு தண்ணி வச்சு கொதிக்க வச்சு நாடுகளை கலந்து மார்னிங் டெய்லி இன்ஸ்ட் ஆஃப் காபி பதிலாக சாப்பிட்டீங்கன்னா டயர்ட்னஸ் வராது, ரத்தம் சுத்தமாகும். பிராணாயமெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ரத்தம் சுத்தமாயிடும், ஜீரண சக்தி குறையாது, டயர்ட்னஸ் வராது, உள்ளுடம்ப நீடிக்க செய்யும், சளி வந்து அறுத்துரும், வாதம் வந்து போயிடும், நம்ம ஹெல்த்தியாக நல்லா இருக்கலாம். முதல்ல வந்து ஜடத்தாக வரட்டும், நோயற்ற வாழ்ந்து வரட்டும், அப்புறம் தான் மரணத்தை ஜெயிக்கிறது. மரணம் என்ன இருக்குதுன்னா தூக்கத்தை குறைக்கணும். குறைக்க வழி என்னென்ன, தியானம் பண்ணினா தூக்கம் குறையும். தியானம்லாம் பண்ணாததுனால்தான் நம்ம நிறைய நேரம் தூங்குறோம். தூங்கும் பொழுது ஆயுள் குறையுங்க. இப்போ மூச்சு காற்று சொன்னால் பார்த்தீங்களா, மூச்சு வந்து நம்ம உள்ளே இழுக்கிறோம் பாருங்க. ஒரு நாளைக்கு 26,000 முறை சுவாசிக்கிறோம். 21,600 உள்ள சுவாசிக்கிறோம். நம்ம நேரத்தையும் சொன்ன உங்களை மறுபடியும் கவனப்படுத்துகிறோம் பாருங்க. ஏன்னா வாழ்க்கை அது பிறந்தாலும் கடைசி வரைக்கும் மூச்சு விட்டுருக்குறோம். நம்ம அம்மா வயசுல இருந்தபோது மூச்சு விடலை, அதனால தண்ணி உள்ள இருந்தோம், கர்ப்பையில் தண்ணி உள்ள இருந்தோம். நம்ம மூச்சு விட்டா போய் காலி. அம்மா வயசுல போது மூச்சு விடலை, வெளியே வந்து விழுந்த பிறகு தொப்பை அறுக்கிறான் பாருங்க. அடுத்த போது தான் முதல் மூச்சு வருது, அதுதான் குழந்தை அறுது. அப்போதான் மூச்சு விட ஆரம்பித்தோம். மரணத்தில் தான் மூச்சு நிற்குது. முதல்லேருந்து கடைசியில் மூச்சு விட்டுருக்குறோம். இந்த மூச்சு வந்து உங்களுக்கு முதல்ல உடனே பார்த்தீங்களா, இந்த மூச்சு வந்து எப்படின்னு சொன்னால் 2 துவாரம் இருந்தால் கூட 2லேயும் ஒன்றா போகலை. நிச்சயம் சொன்ன பாருங்க, மூச்சு இப்படி கழிச்சு பாருங்க. ஒரு துவாரத்தில் தான் மூச்சு வரும், மாறி மாறி வரும். ஒரு நாளைக்கு 3 தடவை தான் 2 தடவை வரும். இது வந்து எல்லாருக்கும் உள்ள ஒரு இயல்பு. சூரியனை சந்திரனை சொல்லுவாங்க, இடங்களை பெண்களை சொல்லுவாங்க. மூச்சு வந்து நம்ம சுவாசிக்கிற போது 12 இடங்கள் தான் சுவாசிக்கிறோம். அதனால தான் சாமிக்கு இந்த பிறப்பு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, சாமி சிலை பிறப்பு வைக்கிறாங்களே 12 இடங்களும் கேப் இருக்கும். அது வந்து வச்சாங்களே, இதான் எல்லா சடங்கும் செஞ்சு வச்சுருக்காங்க. ஏன் 12 இடத்துல வச்சா பிறப்பு செய்கிறாங்க. இப்படி அந்த 12 இடங்களும் மூச்சை உள்ளே எடுக்கிறோம். வலதுநாசில மூச்சு வெளியே வந்தால் உள்ள போன 12 இடங்கள் தான் வெளியே வரும், நமக்கு நஷ்டம் கிடையாது. இடதுநாசில விட்டோம்னா நம்ம உடம்புல ஈயமான ஒரு காற்று இருக்குது, அந்த காற்று 4 சேர்ந்து வெளியே வரும், ஆயுள் நஷ்டமாகும். ஈயமான காற்று குறை ஆயுள் குறைஞ்சிட்டே வருது நமக்கு. அதனால் மூச்சு எப்பயுமே நம்ம வலது மூச்சிலே வர மாதிரி செய்யணும். வலது வர மாதிரி அது வழி என்னென்ன கால ரிஷியெல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த கட்டை வச்சுருப்பாங்க, கட்டை இப்படி கையில் வச்சுருப்பாங்க. இடது பக்கம் அழிச்சனா வலது மூச்சு வரும். அதனால் புக்கெடுத்து இப்படி வச்சுக்கோங்க, மூச்சு வலது வந்துடும். இல்லை இடது கை வச்சு இப்போ ராத்திரியில் படுக்கும்போது இடது பக்கமாகவே படுக்கணும், மூச்சு வலது பக்கமே வரும். இதான் உங்களுக்கு பிராணாமெல்லாம் சொல்லி தந்தாங்க. இந்த இது பண்ணாங்க, பூனல் போட்டு சஞ்சாரம் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, மூக்கை பண்ணாங்க இல்லையா, மாத்திரத்துக்காக தான் சொல்லி கொடுத்தாங்க. அதனால் வலது பக்கம் மூச்சு வர மாதிரி பார்த்துக்கணும். தூங்கும்போது பாருங்க, பட்டு வர்றான் இல்லையா, மூச்சு அதிகமாக போகுது. நம்ம மூச்சுன்றதை விட தூங்கும்போது அதிகமாக மூச்சு போகுது. அதனால் ஆயுள் நஷ்டம் தூங்கும்போது ஆனால் தூக்கத்தை குறைக்கணும். தூக்கத்தை பண்ண வலியை குறைக்க கூடாது.
இது தானாக குறையணும். எப்படி குறையும் சொன்னால், தூங்கும்போது ரேஸ் உற்பத்தி ஆகுதுங்களா, தியானம் பண்ணால் அந்த ரேஸ் அதிகமாக உற்பத்தி ஆகும். ரேஸ் வந்ததுன்னா தூக்கம் குறையும். அதே மாதிரி நல்ல வருஷம் வந்தால் ஆகாரம் குறையும். ஆகாரம் குறைய குறைய ஆயுள் நீடிக்கும், முதல் நீடிக்கும். எல்லாம் சொல்லும் போது மனவளா பொருளாங்கிறது இன்னைக்கே வரதில்லை. ஃபுட்பால் ஆடுறாங்களே, சென்டரில் பால் வைக்கிறான், நேராக கோல் அடிக்க மாட்டான், உதச்சி தான் கோல் போடுவான். வளரா சொல்லும் போது சினக்கும் கூற்றை உதைத்து ஒழித்து செய்ய மாட்டேன்னா, உதைச்சு தான் ஒழிக்க முடியும். முதல்ல உதைக்கணும். டேட் ஆஃப் டெத்துக்கு பார்த்தீங்களா, மரண தேதியை தள்ளி வைங்க முதல்ல. சில அஞ்சு மரணம் எல்லாரும் எழுதியிருக்கு இல்லையா, இந்த நல்ல பழக்கங்களால, நல்ல குணங்களால, கோபத்தை விடுறதுனால, ஆகாரத்தை அளவாக போடுறதுனால, நல்ல பழக்கத்தினால, குணம் மாற்றத்தினால ஆயுள் நீடிக்கும். இன்னொன்று சொன்னா பாருங்க, பெரியவங்களை நமஸ்காரம் பண்றோம் பாருங்க, நமஸ்காரம் பண்ணும்போது நம்முடைய ஆணவம் அழியுது. அவன் மதிக்கிறோம் இல்லையா, ஆணவம் அழியுது. அழியுதுனால ஆயுள் விருத்தி ஆகும். இந்த மாதிரி நம்ம பெரியவர் செஞ்சிருக்காங்க. சடங்கெல்லாம் அர்த்தம் இருக்குங்க. கல்யாணம் பண்ணும்பொழுது ஒரு சில 2 சடங்கு சொல்றேன், 1 5 டைம் இருக்கு. கல்யாணம் பண்ணும்போது கல்யாணம் பண்ண சுற்றி வரா இல்லையா, அருந்ததி பாருன்னுவார் ஐயர், மேலே பாருன்னுவார். பகல்ல நட்சத்திரம் தெரியாது, இன்னும் பகல்ல தெரியாது. கல்யாண மண்டபம் உள்ள பந்தல், மேலே பாரும்பாரு. மேலே பார்த்தா என்ன, ஒன்றும் தெரியாது, தெரிஞ்சுன்னு சொல்லுன்னுவார். அந்த பொண்ணு தெரிஞ்சுன்னு சொல்லணும். என்ன தெரிஞ்சது, அருந்த நட்சத்திரம் தெரிஞ்சுதான். அருந்ததி யார் தெரியுமா, வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி. குடும்பம் நடத்துகிற போது வசிஷ்டர் செஞ்சாரு, எல்லா இடத்துல நல்லா வாழ்ந்தார். சுகமா நல்லா எல்லா இடத்துல எப்படி வாழ்ந்தா அப்படி வாழ்ந்தார். வசிஷ்டர் அருந்ததி. அப்புறம் துறவரம் போனோம்னு போனார். நம்ம என்ன சொன்னா, இந்த கைவிட்டு என்ன சொன்னேன், கச்சேரியும் காப்பாதானே சொன்னேன், விட்டுட்டு போறேங்கிறியே, நான் கூட வரேன்னா. காட்டுக்கு வந்தாங்க, தவ வாழ்க்கையே 2 பேரும் நல்லா வாழ்ந்தாங்க. ஆண்டவன் வந்தான், நீங்க தான் எல்லாருக்கும் நல்லா வாழ்ந்தீங்க, தவறு நல்லா வாழ்ந்தீங்க, நட்சத்திரமாக இருந்து உலகத்தாருக்கு அடையாளமாக இருந்து சொல்லி வச்சுட்டு சொன்னார். அந்த மாதிரி சொன்னா அங்கேயே நான் இருப்பேன் கூடன்னு சொன்னான். அதனால தான் மேலே சப்தரிசி மண்டலம் ஒரு இருக்குங்க, உங்களுக்கு தெரிஞ்சா பார்க்கலாம். 7 நட்சத்திரம் கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கும். 7 நட்சத்திரத்தில் 2ஆம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதில் குட்டி நட்சத்திரம் இருக்கும், அதான் அருந்ததி. அதான் என்ன அர்த்தம்னா, கல்யாணம் பண்ணுங்க அட்வைஸ் பண்ணுறாரு ஐயரு, நீ அருந்ததி மாதிரி இல்லறத்துலையும் துறவரத்துலையும் கசிய புருஷன் பிரியாமல் இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணுறாரு. இந்த அட்வைஸ் பண்ணுறதுக்காக அருந்ததியை பாருன்னாரு. ஆனால் இந்த அட்வைஸ் அது பொண்ணுக்கு தெரியாது. மேலே பாருன்னாரு, பார்த்தாது. தெரிஞ்சுன்னு சொல்லிருந்தாரு, தெரிஞ்சுன்னு சொல்லிட்டது. என்ன தெரிஞ்சது, என்ன பார்த்தது, சடங்கு அர்த்தம் இருக்கு, ஆனால் அர்த்தம் சொல்றதில்லை. அதாவது அம்மி மிதிக்கிறனால என்ன அர்த்தம், தாலி கட்டுவோம் வளர்க்குறதுனால என்ன அர்த்தம், நாத்தனார் வளர்க்க முடியணும் வச்சிருக்காங்க. அது கூட ஏன் நாத்தனார் வளர்க்க முடியணும், வர்ற பொண்ணுக்கு எதிரி நாத்தனார் தான், அதனால அவளே வளர்க்க சொன்னாங்க கல்யாணத்துக்கு. விளக்கு பதி விளக்குன்னு பாருங்க, இறைவன் தான் விளக்கு. ஆண்டவன் சாட்சியா இவன் கல்யாணம் பண்றான், அதான் விளக்க முடியும் சொன்னாங்க. ஆண்டவன் சாட்சியா திருமணம் பண்ண அர்த்தத்துக்காக. இப்போ டைவர்ஸாக ஏன் வருது, அவங்க எப்படி என்ன பண்ணலாமா, இதெல்லாம் சடங்கு பெரிய செஞ்சு பூராவும் எல்லா சடங்குலையும் ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம சடங்கு செய்யறோம், அர்த்தம் தெரியுதில்லை. ஒரு டைம் போனை வளர்த்தானா, போனை வளர்த்தான் பாருங்க. அந்த போனை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது இல்லையா, மேலே விழுந்தெல்லாம் கொடுங்கும். என்ன பண்ணா, பூஜை பண்ணும்பொழுது போனை மேலே விழாம இருந்தா கட்டி போட்டு பூஜை பண்ணான். பையன் பார்த்துட்டே இருந்தான், அதுதான் அவன் செத்து போயிட்டான். பையன் பூஜை பண்ணான், போனை கட்டி போட்டு பூஜை பண்ணான். போனை செத்து போச்சு. இவன் என்ன பண்ணான், மறுநாள் பூஜை பண்ணணும் இல்லையா, போனையை கட்டி போட்டு தான் பூஜை பண்ண புது பொண்ணை பிடிச்சி வந்தான் போயவன். போனை கட்டி போட்ட காரணம் என்ன, பூஜை பண்ணும்போது அடைஞ்சல் பண்ணுதுன்னு கட்டி போட்டான். அந்த அர்த்தம் தெரியாம பூஜை பண்ணா போனையை கட்டி போட்டு பூஜை பண்ணா புது பூஜை பிடிச்சிட்டு வந்தான் நான் போய். அது மாதிரி சடங்கு நான் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லா சடங்கும் அப்படிதாங்க. நான் கடைசியாக ஒன்று சொன்னேன் உங்களுக்கு. இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன் இல்லையா, நான் படிச்சுட்டு பேசுகிறேன்னா அனுபவிச்சு பேசுகிறேன்னா, என் தற்பரம் தெரிஞ்சு நினைக்காதீங்க, தற்பரம் இல்லை. என்னைக்கு நான் வள்ளலாரை பிடிச்சனோ, அதை பிடிச்ச பிறகு நெருக்கி வந்த பிறகு உண்மையான நமக்கு இப்போ அதாவது ஆழ்வார் நாயன்மாரெலாம் அனுபவிச்சாலும் படிக்கிறேன் இல்லையா, அந்த அனுபவத்தை நாம் அடையலாம். நம்ம இப்போ அனுபவிக்க முடியும், நம்மளால வேண்டிய பக்தி அனுபவிக்கலாம். அது ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அதாவது நான் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக இருந்தேன் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில். நந்தன டிடி ஆஃபீஸருக்கு நான் 2 மாதம் லீவு போட்டு வந்தேன், ஜாயின் பண்ண வந்தேன். என்ன சொன்ன டைரக்டர்,
ஊட்டியில் வந்து அக்கௌண்ட் சாருக்கு நல்ல ஆஃபீஸர் கேட்டாங்கப்பா, உனக்கு வேறு ஆள் இல்லை, நான் தற்போது நினைக்காதீங்க, நடந்த சம்பவம், இந்த ஊட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், போய் ஜாயின் பண்ணுனார். வேலை சேனாப்பேட்டையில் சம்மார் சங்கம் இருக்குங்க, வளர சிலை இருக்குது. நான் வந்து அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நான் பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன், நான் போனேன் என் பூஜை கெட்டு போயிடும் சார், என்னை மாற்றாதீங்கன்னு. உன் பரிசலா படுறதுக்கு இடம் இல்லை. அவன் நல்லா விதுருவான்னு கேட்டான், நீ தான் நல்லா விதுறாரு தெரிஞ்சு கோ தேர் அப்படின்னாரு. இல்லை சார்ண்ணே, நான் அப்ரூவ் பண்ணி அனுப்பிச்சிட்டேன்ப்பா பையில, போய் ஆர்டர் வாங்கிட்டு போ சார், மாற்ற வழி இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் செக்ஷனில் வந்து கேட்டேன், சார் டைப்பிங் போயிருக்கு, ராகம் ராகம் கேட்சாமன்னு சொன்னாங்க. நேராக சென்னாப்பட்டி போனேன், சங்கம் திறந்தேன், எல்லாம் மேலே உட்காந்தேன், அழுதேன். அவனை பூஜை பண்ணுறேன், எனக்கு ஊட்டிக்கு அனுப்புறியே, நான் பூஜை பண்ணுற உனக்கு பிடிக்கலையா, நல்லா ஒருத்தவனை கிடச்சிதானா, சர்ஜனே நான் அனுப்புறியா, என்னால் அதில் இருக்க முடியுமான்னு அழுதேன். 1 hour அழுதாங்க. 11 போனேன், 12 வரைக்கும் அழுதேன். வேறு ஒன்றும் செய்யலை, மந்திரியை பார்க்கல, ஹாஸ்பிட்டலில் ஒன்றும் செய்யலை. அழுதுட்டு நேராக ஆஃபீஸ் வந்தேன். எங்கேப்போ ஆர்டர் கேட்டேன். டாக்டர் சொன்னார் போய் பாருனாங்க. டாக்டர் பார்த்தேன். பாலு, நான் வந்து கார்பரேஷன் மாற்றிட்டேன், இன்னைக்கு கார்பரேஷன் 1 hour நாங்கள் அழுத்தம் பாருங்க. அந்த 1 hourல ஊட்டி ஆர்டர் கேன்சல் ஆகி மெட்ராஸ் கார்பரேஷன் அக்கௌண்ட் ஆஃபீஸ் தான் போட்டாங்க. யார் செஞ்சது அந்த வேலையை? நான் மந்திரியை பார்த்தேனா, சிபாரிசு பண்ணேனா, லஞ்சம் ஒன்று ஒன்றும் செய்யலை. அங்கே அழுத்தம் பாருங்க. அந்த அழுத உடனே கேட்டால் வந்து கேட்டேன், நம்ம ஆண்டவர்கிட்ட பேசணுங்க, வெறும் கும்பிடு போட்டு வரக்கூடாது, அவங்க பேசணும் ஆண்டவர்கிட்ட. வல்லரா போனார், திருதான் கோயிலுக்கு போனார், சிவலிங்கத்துக்கு கந்த துணி கட்டியிருந்தாங்க. அன்னைக்கு துணி கந்தல் கட்டியிருந்தாங்க. சிவரான கட்டார் கந்த துணியை, இந்த ஐயருக்கு ஆணியாமல் கட்டிருக்காரு. என்ன பண்ண தெரியுமா, ஆண்டவனே எல்லாம் வாங்கலாம், நான் வந்தேனே, நீ பரதேசி மாதிரி கண்டலை கட்டுங்கிறியே, உன் நான் என்ன வாங்குறது அப்படின்னு கேட்டார். அங்கே திருவத்தூர் கோவில் பண்ணார். உடனே மாணிக்க அம்மனை பார்த்தார். நல்ல பட்டு புடையும் நகையமாக போட்டுட்டு வந்தான். அவரே சொன்னார், உன் புருஷன் கண்டலை கட்டிட்டு அங்கே இருக்கிறான், நீ பட்டும் பேசாமல் இங்கே இருக்கிறேன், நியாயமாக இருக்கா? ஒன்று நகைமலை ஆசன்னுவாங்க, உனக்கு அப்படி தானான்னு பாடினார். அவர் என்ன நினைக்கிறார் தெரியுங்களா, இந்த ஐயர் உடுத்தினாரு அப்படின்னா நினைக்கல, அவனே அங்கே இருக்கிறான், அவனே இருக்கிறான்னு சொல்லி பாடினார். வந்து அண்ணன்ட்ட நேரம் பேசுகிறாங்க. நம்ம என்ன செய்யணும், என்ன வந்து நான் அவன்கிட்ட நேரம் பேசணுங்க. ஆண்டவன்ட்ட நம்ம வந்து பேசுறது இல்லை, கும்பிடப்பட்டு வந்துடுறோம், பாடுகிட்டு வந்துடுறோம், நேரம் பேசுறது இல்லை. அவன் பேசுவான், பதில் சொல்லுவான். இந்த அனுபவத்தில் நம்ம அனுபவிக்கலாம். நிறைய சொன்னால் போகிறதுல நிறைய அனுபவம் இருக்கு, இதெல்லாம் வந்து அனுபவிக்கலாம். அந்த காலத்தில் நாயன்மார் அனுபவிச்சாங்கன்னு இல்லை, நான் அவங்களை கடைச்சவங்க இல்லை, நாம் அனுபவிக்கலாம். அவங்க பக்தியில் வச்சால் நம்ம அனுபவிக்கலாம். நம்ம பக்தியில் குறைச்சல், நம்ம ஆண்டவன் நம்பிக்கை இல்லை, சும்மா கும்பிடுறமே தவிர நம்பிக்கை வச்சு நம்ம கும்பிடலை. இன்னும் சொல்ல போனால் வியாதி எல்லாம் தெரியுமா, அவன் மேலே நம்பிக்கை, அவன் குணப்படுத்துவாங்க. அவங்கள முடியாத காரியம் உண்டா, அவன் குணப்படுத்துவான். நம்பிதான் டாக்டர் நம்ம ஏன் போகிறோம், அவன் நம்பிக்கை இல்லை. பிரார்த்தனை பண்ணுறோம், வேண்டுதல் பண்ணுறோம், என் பையன் பாஸ் பண்ணால் 100 தேங்காய் உடைக்கிறேன். அவன் கேட்குறான், அவன் கூலிங்க வேலை செய்கிறான், நம்ம அவன் மேலே தன்னமா, அவனுக்கு அவன் ஒன்றும் தர மாட்டாங்க, அவன் நமக்கு தந்துட்டு இருக்கிறான். நம்ம சாப்பிட்றது வாழறது எல்லாம் அவனுடைய செயல். அதனால் நம்ம வந்து அந்த நம்பிக்கையில் ஒன்றும் கேட்க வேண்டாம், வெறும் ப்ரேயர் பண்ணுங்க. அப்போது ராமாயணத்தில் ஒரு அபயம் இருந்துங்க, விபீஷணன் வந்தான். ராமா அபயம் சொன்னால் வேற ஒன்றுமே சொல்லலை, நிலையில் சொல்லுதான். விபீஷணன் ராமன்ட்ட காலில் விழுந்து ராமா அபயம், அவ்வளோதான். உடனே ராமன் முடிச்சுட்டு எல்லாம் உட்காந்துட்டான். அது மாதிரி ஆண்டாண்டு போய் அபயம்னு சொன்னால் போகிறது, வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். அபயம் ஆனா என்ன எதிர்ப்புங்க, யோகியன் அயோக்கியம், ஆப்பட்டா எதிர்ப்பு, யோகியன்னா நல்லவன், ஆப்பட்டா அயோக்கியம். அதே மாதிரி பயம் அபயம், என் பயத்தெல்லாம் நீ போக்கு, பயம் வேண்டாம். அது சன்னாதி தருணம் பார்த்து சொல்ல வேண்டாம், பாட்டு சொல்ல வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆண்டவன்கிட்ட அபயம்னு சொல்லி காலில் விழுந்தா போகிறோம், அந்த அபயத்தோடு இருந்தோம்னா போகிறோம், இதெல்லாம் அவன் நல்லா செய்வான். அதை வச்சு நம்ம வாழ்கிற வழி என்னென்ன மறுபடியும் சொல்கிறேன், நம்ம குணங்களை மாற்றணும், கோபத்தை ஒழிக்கணும். கோபத்துக்கு காரணம் சொல்லாதீங்க, நான் கோச்சில் நியாயம்னு சொல்லாதீங்க, நியாயப்படுத்தாதீங்க. கோச்சில் தப்பு, கோச்சிக்கூடாது, சாதுவாக இருக்கணும், பூஜை பண்ணணும், வசதியாக இருக்கணும்னு சொல்லி
மரணத்தை ஜெயிக்கும் நம்பிக்கை வச்சுங்க. ஒரு வழி இருக்கு, மரணத்தை ஜெயிக்கலாம், வழி இருக்கு. நமக்கு சொன்னது இன்னைக்கு பூரா. நாளைக்கு வல்லரசர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி ஜெயிச்சார், அவர் எப்படி இருக்கிறார், நாளைக்கு பூரா இந்த ரகசியத்தை செஞ்சிருந்தோம்னா நம்ம வாழ்க்கை பலன் கிடைக்கும். ரகசியம் எல்லாரும் ரகசியம் நாளைக்கு வாங்க. இப்போ நான் பெரிய ஆள் இல்லை சொல்லும் போதுங்க, கதை பாருங்க, பாதிரியார் மாதிரி நான் ஒரு காஷாயம் கட்டிண்டு ருத்ராட்சம்லாம் போட்டுண்டு பெரிய ஆள்லாம் வச்சுட்டு கூட பத்திர வச்சுருந்தோன்னு சொன்னால் வார்த்தை எடுபடும். சாதாரணமாக சொக்கா போட்டு சாதாரணமாக வந்தால் என்ன சொன்னாலும் வார்த்தை எடுபடாது, எந்த வார்த்தையும் எடுபடாது. தயவு செஞ்சு ஒன்று மாத்திரம் வச்சுங்க. இதெல்லாம் வல்லரார் வார்த்தை, நம்ம வார்த்தை இல்லை, அவர் வார்த்தை இது. நான் இன்னும் நிறைய உங்களுக்கு அல்பா பாட்டே சொல்லலை, நிறைய பாடம் சொல்லலாம். 2 மணி நேரம் ஓடி போச்சு, உங்களை உட்கார வச்சாச்சு. அதனால் இதே போகிறோம், நேரத்தை முடிச்சிடணும். அதனால் நம்ம வாழ்க்கையில் ஒன்று வச்சுக்கோங்க, மரணம்னு ஒன்று இருக்குது, அது ஜெயிக்க முடியும், வழி இருக்குது, அது ஜெயிக்க முடியும். முடியாது இல்லை. மார்கண்டே வரலாம் படிக்கிறோம், சிவஞ்சி 12 பேர் படிக்கிறோம், மார்கண்டே ஜெயிச்சிருந்தாலும் படிக்கிறோம். நம்மளால ஜெயிக்க முடியும். வேண்டி முயற்சி எடுக்கணும்னு சொல்லி வழிவகை சென்று வேண்டிக் கொண்டு நிறைய செய்கிறேன். நாளைக்கு வல்லரசர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி ஜெயிச்சார், அவர் எப்படி பக்தி பண்ணினார், அவர் என்ன தவம் செஞ்சார், தவத்தின் அனுபவம்லாம் என்ன, எப்படி அடைஞ்சார், என்ன ஆனாருங்கிறத நாளைக்கு முழுக்க பார்க்குறோம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி சொல்லி, எங்களை உட்காந்து நன்றி சொல்லி, பெருமான் உங்களுக்கு தொலைவை பிரார்த்தி கொண்டு வேறு நன்றி வந்தலாம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி, திருவாதிருளே சரணம் சரணம் சரணம்.